ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பைப்பிங் அந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. ஸோ அவங்க அது கிளியராக நம்ம சொல்ல போகிறோம். சேம் டைம் லீஃப் நெக், அந்த லீஃப் நெக்கில் இன்சைட் அவுட் சைட் ரெண்டு பக்கமே நம்ம எப்படி பைப்பிங் வைக்கிறது நான் கிளியராக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த பைப்பிங் வீடியோ இதோட உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைப்பிங் வந்து நம்ம டிசைனில் நிறைய பக்கம் யூஸ் பண்ணலாம். மெஷர்மெண்ட் அப்படி நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பைப்பிங் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் மோஸ்ட்டாக பைப்பிங் நிறைய யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக. அந்த த்ரெட் பைப்பிங் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ஒரு ராயல் லுக்கில் ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக கேட்குறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் நான் இந்த பைப்பிங் நான் எப்படி வைக்கிறதுன்ற உங்களுக்கு பைப்பிங் டிசைன் லீஃப் நெக்கில் அவங்க எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 பேர் கேட்டுகிட்டே இதை தொடர்ந்து கேட்டுருந்தாங்க டவுட்டு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. கண்டினியூவாக மேலே வந்து ஒரு 2.5 வச்சுருக்கேன், கீழே வந்து 2.25 வச்சுருக்கேன், சைடில் கோடு போட்டுக்கங்க. இதை யூஸ்வலாக நம்ம எப்பவும் பண்ணுறதான். இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப சொல்லித்தரேன். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு தான், எப்பவும் போல தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் பேட்டர்ன்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ஷோல்ட்ரு உதாரணத்துக்கு ஒரு 6 இன்ச்சுனால் அதில் பாதி மட்டும் வைங்க போதும் பேட்டர்னுக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேலே ஷோல்ட்ரு 6 இன்ச் இருக்குன்னா 3 இன்ச், இல்லை எனக்கு கொஞ்சம் குறைவுன்னா 2.25 வைக்கலாம், 2.75 அந்த ரேஞ்சில் வைக்கலாம். அதேமாதிரி கீழே இப்போ மேலே 2.25 வச்சிங்கன்னா கீழே 3, மேலே 3 வச்சிங்கன்னா கீழே 3.25 அந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும், ரொம்ப அகலமாக வேணாம்னு சொன்னீங்கன்னா மேலே என்ன அளவு வைக்கிறீங்களோ கீழே அதே அளவு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எப்போ போல தான் நம்ம வந்து இதை இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு வச்சுட்டு அயன் பண்ண கிளாத்தில் உள்ளே ஸ்டிச் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா ஸ்டிச் உள்ளே. இது வந்து நம்ம பைப்பிங் வைக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஷேப் கரெக்டாக நம்ம மேலே அடிக்கும்போது நம்ம ஷேப் நமக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்காக நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் டெக்னிக் தான். நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயம் புரியும். நீங்கள் இப்போ ஃபுல்லாக நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் புரியாது. ஒரு சில வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், பட் ஒரு சில டிப்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதை எப்படி நோட் பண்ணிக்க. இந்த மாதிரி நம்ம பைப்பிங் அடிக்கும்போது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் குதிரை தான் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் ஃப்ரெஷர் ஃபுட் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் நீட்டாக இருக்குன்றதுக்காக. ஒரு சில பேர் குதிரை நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா. அதே நம்ம வந்து பைப்பிங் அடிக்கணும். அந்த ஷேப் கரெக்டாக நீட்டாக பக்காக வரணும். சரிங்களா? அந்த ஃப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த லுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட காசு வாங்க போகிறோம். நான் உங்களுக்கு அடிக்கிற ப்ளவுஸ் எல்லாமே நான் ட்ரையலுக்காக அடிக்கிறதான். அதனால தான் லைனிங் வந்து நான் கண்டிப்பாக சேம் கலர் யூஸ் பண்ணுறதில்ல. லைனிங் என்கிட்ட ஒரு 60-70 மீட்டர் சும்மா ஒரு கலர், சில கலர் வந்து மிச்சமாகிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன், வேறு ஒரு காரணம் கிடையாது. அது வந்து ரன்னிங் கலர் இல்லைன்றதுனால. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். என்னோட வந்து பையன் வந்து மெயின் கிளாத் ஒன்று, லைனிங் வந்து வேறு கலர் போடுறானேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருங்க. பைப்பிங் அடிக்கும்போது ரொம்ப பொறுமையாக, ஏன்னா பைப்பிங் நீங்கள் ஷேப் அடிக்கும்போது ரொம்ப நீட்டாக பொறுமையாக தான் அடிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க கிளியராக. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் நம்புகிறேன் நான். ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நெக் ஷேப் இது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக, எனக்கு வந்து எந்த ஒரு டிசைனும் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு நெக் ஷேப் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு 300 rupees சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 150 பண்ணலாம். இது வந்து நான் சொல்ல சிட்டி சைடு. அவுட்ரு சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து 200 சார்ஜ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணலாம், 300 ரூபா. இல்லை நானே கட் பண்ணி நானே தைச்சிட்ருக்கேன், எங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை என் ஓன் பில்டிங், எனக்கு எந்த ஒரு 2 வாடகையும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னுச்சுன்னா நீங்கள் தாராளமாக 200 கூட தைச்சி தரலாம். உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான், எந்த ஒரு லாஸும் கிடையாது. நீங்களே கட் பண்ணணும், நீங்களே தைக்கணும், நீங்களே ஹூக் வைக்கணும், நீங்களே ஹெம் பண்ணணும், எல்லா வேலையும் நீங்களே பார்த்தீங்கன்னா
இரநூறுபா வாங்கினா கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான். அதில் எந்த ஒரு மார்ஜினும் இல்லை. நீங்கள் தனியாக வாடகைக்கு ஒரு பில்டிங் எடுத்துருக்கீங்க, வேறு ஆள் கட் பண்ணுறாங்க, வேறு ஒருத்தவங்க தைக்கிறாங்க, எல்லாமே வேறு ஆள் சைடு. நீங்கள் ஒன்லி மேனேஜ்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 350 குறைஞ்சபட்சம் வாங்கணும். சிட்டி சைடு தான் அதோட ரேட் வேறு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் இதுதான் முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைன் எடுத்தாலுமே அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கடை நடத்த முடியும். இல்லை நீங்கள் வந்து நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற வேலையை விட குறைவான சம்பளம் வாங்கினீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் டெய்லரிங் ரொம்ப டிமாண்டு. டெய்லருக்கு வேலைக்கு ஆளே கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள்லாம் டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. டெய்லரிங் ஃபீல்டுக்கு இப்போ ஆளே கிடையாது. உங்களுக்கு தெரியும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வேலைக்கு டைரெக்டாக எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுறாங்களோ அந்தந்த ஏரியாவுக்கு போய்ட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு நிறைய பாப்புலரான ஏரியா இருக்குது. பட் இப்போல்லாம் அவங்க ஊருக்கே பஸ் விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்லபடியாக கற்றுக்குங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.